ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை தெலுங்கு பொண்ணு. இட்ஸ் மீ ஸ்ரவந்தி. இன்னைக்கு ஒரு டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். திக்கான ஐப்ரோஸ்க்காக நான் சில டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேச்சுரலாக திக்கான ஐப்ரோஸ் எப்படி நம்ம க்ரோ பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திக்கான ஐப்ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்கும்ல ஃபேஸ்க்கு. நம்மளுடைய கண்ணு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். அப்படியே நம்ம ஃபேஸ்க்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஐப்ரோஸ் திக்காக இருந்துச்சுன்னா. திக்கான ஐப்ரோஸ்னால நமக்கு பிடிச்ச ஐப்ரோ ஷேப்பிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லணும்னா இந்த திக்கான ஐப்ரோஸ் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ திக்கான ஐப்ரோஸ்க்காக யார் யார் ட்ரை பண்ணுறீங்களோ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கோம்ப் யுவர் ஐப்ரோஸ். திக்கான ஐப்ரோஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி நம்ம ஃபேஸ்க்கு க்ரீம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுவோமோ, ஸ்கின் கேர் எப்படி பண்ணுவோமோ, சேம் அதே மாதிரி நம்ம ஐப்ரோஸுக்கு கூட கோம்பு வச்சு கோம்ப் பண்ணணும். ஐப்ரோக்கு வந்து ஒரு ப்ரஷ் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ரஷ் வச்சு ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் இல்லைன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ரெகுலராக கோம் பண்ணிக்கோங்க. இதனால வந்து நம்ம ஐப்ரோக்கே ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஐப்ரோ வந்து திக்காக ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம ரெகுலராக வந்து ஐப்ரோக்கு ஆயில் அப்ளை பண்ணணும். ரெகுலராக வந்து மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணால் நம்ம ஐப்ரோ வந்து திக்காக ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நான் திக்கான ஐப்ரோஸ் வர்றதுக்காக ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எப்போவுமே நான் வீட்டில் வந்து அது ரெகுலராக வந்து நான் என்னோடய ஐப்ரோக்கு நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ எனக்கு ஒரு திக்கான ஐப்ரோஸ் இருக்கிறது, திக்கான ஐலாஷஸ் இருக்கிறது எனக்கு கூட அவங்கள மாதிரியே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரெகுலராக இந்த டிப் ஃபாலோ பண்ணுவேன். அந்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே ஐப்ரோஸ்க்கு வந்து டைரெக்டாக ஆயில்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஐப்ரோ கூட நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த ஆயில் ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் கேஸ்டர் ஆயில் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் 1 விட்டமின் இ கேப்சூல். அண்ட் நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில். ஸோ இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஆயில் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்போவுமே நைட்டில் வந்து நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஐப்ரோக்கு வந்து அப்ளை பண்ணுவேன். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். இதனால் எப்போவுமே ஐப்ரோஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும். நம்ம ட்ரையான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. எப்போவுமே ஷைனிங்காக திக்காக அந்த ஐப்ரோஸ் ஹேர் இருக்கும்ல, அது வந்து எப்போவுமே நம்ம லைட் பட்டால் ஒரு ஷைனிங் வரும். அதில் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இது வந்து நைட்டில் அப்ளை பண்ணிக்காதீங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சதுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல, ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை வந்து நீங்கள் ஐலாஷஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே என்னோடய ஐப்ரோஸில் வந்து ஷைன் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி எனக்கு ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிறது நான் பார்த்தேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின். நான் இது நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபோர்ஹெட்டில் வந்து சின்ன சின்ன பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறது நான் பார்த்தேன் ஒரு 10 daysலேயே வந்து. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நைட்டில் அப்ளை பண்ணுறது விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அந்த ஐப்ரோ ப்ரஷ் இருக்கும்ல, ஐப்ரோ ப்ரஷ்ஷில் அது ஆயிலில் டிப் பண்ணி நான் அப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் டிப், வீக்லி ஒன்ஸ் டிப். கோகோனட் மில்க் இருக்கும்ல, ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டனில் வந்து கோகோனட் மில்கில் வந்து இந்த காட்டன் வச்சு டிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கண்ணு மேலே ஐப்ரோ மேலே வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும். அது நல்லா வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரெமெடி, இது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனியன் ஜூஸ் இருக்கும்ல, ஸோ ஆனியன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம காட்டன் இருக்கும்ல, காட்டனில் டிப் பண்ணி நம்ம இப்படியே நம்ம டச் பண்ணி விட்டுறிங்கன்னா அதுவும் நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்றது மாதிரி
எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.